கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நம் வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் நம்முடைய வழி எப்படியாக இருக்கிறது? கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது எல்லா வழியிலும் அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நமக்கென்று சொல்லி ஒரு பாதையை தெரிந்தெடுத்திருக்கிறோமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, வேதத்தை நம்புகிறவர்கள், வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி கர்த்தர் தான் வழிகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மனசில் நினைக்கலாம், ஆண்டவர் கொடுக்குற வழி தானே, ஏன் போராட்டம், ஏன் பிரச்சனை, ஏன் நஷ்டம்? இவைகளின் மத்தியிலே கர்த்தர் நம்முடைய உண்மை, அவரை நாம் எப்படி பின்பற்றுகிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். அந்த துன்பமான வேளைகளில் யோசித்து பாருங்கள், என்றாவது அவர் நம்மை கைவிட்டிருக்கிறார்? என்னைக்காவது நம்ம விட்டு தூரம் போயிருக்காரா? நம்ம அழும்போது கூட இருந்தார், நம்முடைய பிரச்சனைகளில் கூட இருந்தார், விடுதலை கொடுத்தார்ல. அதே ஆண்டவர் தான் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். என்னால் நம்முடைய வழி ஆண்டவருக்கு முன்பதாக எப்படியாக இருக்கிறது? உலகத்தின் முன்பதாக என்னுடைய வழிகள் ரொம்ப நல்லா இருக்கலாம், பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் உண்மையானவர், உண்மையான ஊழியம், உண்மையான செயல்கள் என்று சொல்லலாம். ஆனால் என்னுடைய ரகசியம், என்னுடைய அந்தரங்க வழி எப்படியாக இருக்கிறது? இந்த காலவேளையில் ஒரு செகண்ட் சிந்தித்து பார்க்கலாமா? என் வழிகள் என் இயேசுவுக்கு முன்பதாக சுத்தமாக இருக்கிறதா? நான் அவைகளை ரூபகரப்படுத்த முடியுமா? என் வழிகள் என் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா? இல்லை என்றால் இந்த காலவேளையில் நம்முடைய வழியை மாற்றுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வழியை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். தோல்விகள் உன் வாழ்வில் நிறையா இருக்கா? உன் வழியை ஆண்டவருக்கு ஒப்புவி. எதுலேயுமே மேலே போக முடியலை, கையில் இருந்து தினம் பணம் தான் செலவாயிட்டு இருக்கு, நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. உன் வழியை சிந்தித்து பார். நம்ம வழியை சிந்தித்து பார்த்து சீராக்காமல் இயேசுவின் இடத்துல போக முடியாது, குற்றம் சொல்லவும் முடியாது. இன்று உன்னுடைய வழியை சிந்தித்து பார். இயேசுவுக்கு முன்பதாக என் அருமையான தேவ பிள்ளையே, ஒரு சில நிமிடங்கள் உன்னுடைய வாழ்வில் ஒதுக்கி இன்றைக்கு அமர்ந்திருந்து யோசித்து பார். உன் வழிகளை கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உண்மையான இருதயத்தோடு உத்தமத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து, அப்பா, என் வழிகளை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை சோதித்து பாரும் ஆண்டவரே, நான் அதற்கு பின்பதாக பொன்னாக விளங்குவேன் என்று தங்களுடைய வழிகளை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியை கர்த்தர் கண்ணோக்கும்படி ஜெபிக்கிறார். ஓ க்ளோரி, தேவ மகிமைக்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவ மகிமை சூழ்ந்திருக்கிறது. இன்று ஒரு விடுதலையை கொடுங்கப்பா. எங்கள் வழிகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். உமக்கு வேதனை உண்டாக்க வழிகள், மனிதர்களை ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தவறான பாதைகள் இருக்குமானால் கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் இருந்து எடுத்து போகும். உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வில் நன்மை பெற வேண்டும் ஆண்டவரே. கிருபையினால மூடி மறைத்துக் கொள்ளும். இந்த நாள் ஒரு விடுதலையின் நாளாக இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.